ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மல்லிகைப்பூவை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி வந்து ஒரு மாலையாக வந்து கட்டலாம், அதற்கான வீடியோ தான் இது. நிறைய பேருக்கு வந்து பூ கட்ட தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே நீங்கள் வந்து கமெண்டும் பண்ணுங்கள். வாங்க இந்த ஃப்ளவரை வந்து எப்படி நம்ம ஒரு அழகாக மாலையாக நம்ம வந்து கட்டலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு நீடில் எடுத்துக்குங்க. நீடில் சைஸ் வந்து எந்த சைஸு வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கணும், தடிமனாக இருக்கணும். அதை போல் இருக்கிற த்ரெட்டாக வந்து எடுத்துக்குங்க. அதை வந்து நீரில் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். தடிமனாக இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இருக்கிறப்பல ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நாட் போட்டுக்குங்க. இப்போ சப்போஸ் நாட் போடலாம் கூட பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஃப்ளவர் போல் நீங்கள் நம்ம நார்மலாக பூ கட்ட தெரிஞ்சவங்க இந்த 2 மல்லிப்பூவை வச்சு அழகாக வந்து நம்ம பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட்லேயே வந்து நீங்கள் கட்டிக்கலாம். தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள், இதே போல் நாட் வந்து போட்டுக்குங்க. ஸோ 2 விதமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாட் போட்டும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நாட் போடாமல் இதே போல் பூ கட்டுறப்போல் கட்டிட்டும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீடில் வந்து எடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்துக்குங்க. இப்போ ஒரு ஃப்ளவர் என்ன பண்ணுங்க, இந்த மல்லிப்பூ எடுத்துட்டு காம்பு பாருங்கள். இந்த காம்பு பகுதி வந்து நீங்கள் வந்து மிடில் எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற போல் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த பூவை வந்து ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து இந்த நீடில் வந்து ஆட் பண்ணணும். நார்மலாக வந்து மேலே கீழே நம்ம வந்து கட்டுவோம் இல்லையா பூ, அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக நம்ம வந்து கோக்கணும். அப்புறம் உங்களுக்கு இந்த மாலை வந்து அழகாக இருக்கும். இது மாலையாகவும் நீங்கள் வந்து சாமி படங்களுக்கு வந்து போடலாம். நீங்கள் தலையிலையும் நீங்கள் வந்து அழகாக வந்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஐடியா மட்டும்தான். இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே வந்து இந்த பூவை கட்டி நீங்களே அழகு படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம இந்த ஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்புறம் உங்களுக்கு வந்து இது வந்து அழகாக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து மல்லிப்பூ வந்து மொட்டாக இருக்கும்போது நீங்கள் கோத்திங்கன்னா இது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா பூத்த பிறகு நம்ம இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ மொட்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குங்க. பாருங்கள், இது வந்து நிறைய கோத்துட்டு நீங்கள் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து தனியாக வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கிட்டு த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி தள்ளுங்க. இதே மாதிரி வந்து அடுத்த லேயரும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். நல்லா பார்த்துக்குங்க. ஒரு ஃப்ளவரை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்ம காம்பில் வந்து நீடில் குத்தி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் வந்து அடுத்த ஃப்ளவர் வந்து எடுக்கணும். பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ இருக்க அடுத்த லைனில் வந்து நீங்கள் எடுங்க. நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் கிராஃப்ட் ஒர்க் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ, அண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய அந்த வீடியோவை பார்க்காதவங்க நீங்கள்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நம்ம இதை வந்து ஆட் பண்ணோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து 2மே கலந்து இருக்குது. ஸோ நான் 2மே வந்து கலந்து தான் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும்னு நான் சொல்லித்தரேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ஃப்ளவரை வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லேயர் வந்து கிடைக்கும். நான் இது கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது எண்டிங் வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன்.
பாருங்கள் நான் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு லென்த்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய பெரிய ஃப்ளவர் வேணும், பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த நூலை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து கோத்தும் நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை மீடியம் சைஸ் வேணும்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் நல்லா லாங்காக எடுத்தோம் த்ரெட் எடுத்தோம் நீங்கள் வந்து இது மாலையாகவும் நீங்கள் வந்து கோர்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கு வந்து நீங்கள் மாலையாகவும் போடலாம். இது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் நார்மலாக பூ கட்டுவாங்க இல்லையா, அதை போல் நான் கட்டி வச்சுருக்கேன். இருக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இது எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். த்ரெட்டில் கோர்த்து இருக்கிற ஃப்ளவர் மேக்கிங் வந்து பிடிச்சிருக்கா, இல்லைன்னா த்ரெட்டில் வந்து நம்ம நார்மலாக பூ கட்டுறாப்புல கட்டி இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர் வந்து பிடிச்சிருக்கா, ரெண்டுத்தில் வந்து எது பிடிச்சிருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் எல்லோரும் வந்து இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், சப்போஸ் உங்களுக்கு வந்து பூ கட்ட தெரிஞ்சுன்னா லாஸ்ட்டில் ஃபினிஷிங் நம்ம ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பித்தோமோ அதே போல் ஃபினிஷிங் பண்ணி இதை முடிக்கணும். அப்படி இல்லைன்னா தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள், நல்லா இதை வந்து கிட்ட வச்சுட்டு த்ரெட்டை இது நாட் போட்டு நீங்கள் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வந்து நீடில் ஆட் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் தனியாக வரும். ஸோ அதனால் ரொம்ப இழுக்காமல் இதை வந்து கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். நல்லா ஒரு 3 நாட் வந்து நல்லா போட்டுக்குங்க. பொறுமையாக நீங்கள் வந்து இந்த நாட் வந்து போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து நாட் வந்து போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சிம்பிளாக எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து லாங்காக பண்ண ஃப்ளவர், இது வந்து ஷார்ட்டாக பண்ண. நீங்கள் வந்து கொண்டெல்லாம் போடும் போது இந்த சைஸில் வந்து நீங்கள் உங்களுடைய ஹேருக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஸ்மால் சைஸாகவும் நீங்கள் பிக் சைஸாகவும் நீங்களே வந்து ஃப்ளவரை வந்து இதே போல் ரெடி பண்ணி நீங்களே வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கும் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான கிராஃப்ட் ஒர்க் வீடியோ வேணும்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்டும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.